அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களை போதித்து நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை ஆசீர்வதித்தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில், 3ஆம் வருஷம் முந்தின அதிகாரத்துல எலியா ஆகாப்பா பார்த்து சொல்றாரு, நான் சொன்ன பிறகுதான் தேசத்துல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி 3 வருஷம் ஆன பிறகு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆகாப்ட போய், ஆகாப்புங்கிறது இஸ்ரவேல் தேசத்தோட ராஜாட்ட போய் உன்னைய காட்டு. ஆனா அந்த ராஜா எலியாவை தேடிக்கிட்டு இருந்தான் கொலை செய்கிறதுக்காக. ஆனா ஆண்டவர் இப்ப சொல்றா, நீ போய் காட்டு, தேசத்துல நான் மழைய கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது எலியா ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க போனான். எலியா எதை பத்தியும் யோசிக்கவே இல்லை, பயப்படல. ராஜாவுக்கு நம்மளை கொன்றுவானோ அப்படின்லாம் நினைக்கல. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு தன்னை ஆகாப்பு காண்பிக்கிறதுக்கு போறான். பஞ்சமோவெனில் சமாரியாவில் கொடியதாயிருந்தது. சமாரியான்றது இஸ்ரவேல் தேசத்தோட தலைநகரம். நம்ம 16வது அதிகாரத்துல அதுக்கு முன்னாடி வரைக்கும் திர்சான்ற பட்டணம் தான் தலைநகரா இருந்துச்சு. இந்த உம்ரி சமாரியா பட்டண மலைய வாங்கி அங்க ஒரு பட்டணம் கட்டி அதுக்கு சமாரியான்னு பேர் வைத்தார். 1 ராஜாக்கள் 16:24 பார்த்தோம். அந்த சமாரியால பஞ்சம் ரொம்ப கொடியதா இருந்தது. ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ரொம்ப பஞ்சம் கொடியதா இருந்துச்சு, சாப்பாடு கிடைக்காத பஞ்சம். இப்ப ராஜா அரண்மனை விசாரிப்புக்காரன், அரண்மனையோட எல்லாத்தையும் பொறுப்பா இருந்து பார்த்து கொள்ற ஒபதியாவை கூப்பிடுறான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷன்தான் இந்த ஒபதியா. பொல்லாப்புக்கு தன்னை விலக்கி காத்து கொண்டான். அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயப்படுற ஒபதியா. ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிற போது, ஏசபேல் ஆகாப்போட மனைவி, அவர் பாகாலை வணங்கக்கூடியவர். கர்த்தரை அறியாத இந்த ஏசபேல் கர்த்தரோட தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றவங்கள அவ சங்கரிக்கிறான், அழிக்கிறான். அப்படி அழிக்கிற போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான். ராஜாவோட மனைவி தீர்க்கதரிசிகள் எல்லாம் அழிக்கணும் திட்டம் போடுறா. ஆனா ஒபதியா அவங்கள காப்பாத்தி குகைகள்ல ஒளிச்சு வைக்கிறான். 50 பேர் ஒரு குகையில இருந்தாங்க. அவங்களுக்கு தேவையான அப்பம் தண்ணீர் எல்லாம் இவன் கொடுத்து அவங்கள பாதுகாத்து வந்தான். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகள் இடத்திலும் எல்லா ஆறுகள் இடத்திலும் போ, நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் ஆவது உயிரோட காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றார். ஒபதியாவுக்கு ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறான்.
தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ, நீர் ஊற்று, ஆறு அங்கெல்லாம் போய் எல்லா மிருகத்துக்கு காப்பாத்த முடியலன்னா கூட குதிரைகள், கோவேறு கழுதைகளை மட்டும் காப்பாத்துறதுக்கு புல்லு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்றான். அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு பிரிச்சு கொண்டு 2 பேரும் பிரிச்சுக்கிட்டாங்க தேசத்தை. ஆகாப் ஒரு வழியா போனா, ஒபதியா மற்றொரு வழியா போறான். ஆகாப் ஒரு வழியாகவும் ஒபதியா வேறொரு வழியாகவும் போனார்கள். தண்ணி இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக, புல் வளர்ந்துருக்கா, சாப்பாடு ஏதாச்சும் கிடைக்குமா மிருகங்களுக்குன்னு பாக்குறதுக்காக இப்ப 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். ஒபதியா போற பாதையில எலியா வரும். எலியா ஆகாப்ப சந்திக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்காரு. இப்ப வழியில ஒபதியாவை சந்திக்கிறான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகம் குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டான். கேட்டதற்கு ஒபதியாக்கு தெரிஞ்சிருச்சு இது எலியான்னு. நீதானா எலியான்னு கேட்கிறான். அவன், நான் தான். நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறேன் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். எலியா வந்திருக்கேன்ற செய்திய சொல்றான் ராஜா கிட்ட. அதற்கு அவன், ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். எல்லா இடத்துக்கும் ஆள் அனுப்பி தேட வச்சிருக்கான் எலியாவை. நீர் இல்லை என்று அவர்கள் சொன்ன போது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். அனுப்புன மக்கள்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறான். அவங்க எலியாவை எங்கேயும் பார்க்கல அப்படின்றத குறிச்சு சத்தியம். இப்பொழுதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறேன் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே. நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். நான் போய் ராஜாட்ட சொல்லி அவர் வர்றதுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டா ஆகாப் என்னைய பிடிச்சிருவான். அதனால இப்ப சொல்றான், அப்பொழுது நான் ஆகாபின் இடத்தில் போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியேனாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். நான் வர்றதுக்குள்ள உண்மை ஆவியானவர் எங்கேயாச்சும் கொண்டு போயிட்டா ஆகாப் என்ன கொன்று போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒபதியா சொல்றான். இயேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 50 பேரை ஒவ்வொரு கெபியிலும் 50 பேராக ஒளித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையா? நான் இந்த மாதிரி 50 பேரா காப்பாத்தி ஏசபேலோட கைக்கு தப்புவிச்சு அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை நான் கொடுத்து வந்தது உமக்கு தெரியாதா? யாரும் உமக்கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்கிறேன். இப்பொழுதும் என் ஆண்டவன் என்னை கொன்று போடும்படிக்காக நீர் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்லுகிறீரே என்றான். என்னை அவன் கொன்று போடும்படியா எலியா வந்திருக்கான்னு போய் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபதியா கேட்கிறான். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனையில் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இல்ல, நான் உறுதியா
என்னைய நானு ஆகாப்புக்கு காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பொழுது ஒபதியா போய் ஆகாப்பை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான். எலியாவை சந்திக்கிறதுக்காக இப்ப கிளம்பி ஆகாப் போறான். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். இஸ்ரவேல் மக்கள்லாம் ஏன் கலங்குறாங்கன்னா, மழை பெய்யல, தண்ணி இல்ல, கொடிய பஞ்சம். இது அவங்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துது. கர்த்தரின் கட்டளையை விட்டு நீதான் கலங்க பண்ணினவனான்னு கேட்கிறான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளையை விட்டு பாகாலை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணினவர்கள். நான் கலங்க பண்ணல. எலியா சொல்றாரு, நீதான் இஸ்ரவேல் மக்களை கலங்க பண்ணின. ஏன்னா கர்த்தரை விட்டுட்டு பாகாலை பின்பற்றின காரணத்தையும் சொல்கிறார். இப்பொழுதும் கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றார். கர்மேல் பர்வதத்துக்கு வரணும். யாரெல்லாம் வரணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வரணும். பாகாலோட தீர்க்கதரிசி 450 பேர் வரணும். அடுத்து ஏசபேலோட பந்தியில சாப்பிடுற தோப்பு விக்கிரகாரர்களான தீர்க்கதரிசிகள் 400 பேர். 450 பேரு பாகாலோட தீர்க்கதரிசிகள், 400 பேரு தோப்பு விக்கிரகத்தோட தீர்க்கதரிசிகள். அவங்களை எல்லாத்தையும் கர்மேலுக்கு எலியா கூட்டார் சொல்றார். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். எலியா சொன்ன மாதிரியே செயல்படுத்துறான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டையில் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரு நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இப்ப எலியா பேசுறார் ஜனங்கள்கிட்ட, எவ்வளவு நாளைக்கு 2 நினைவோட இருக்கீங்க? கொஞ்ச நாள் கர்த்தரை பின்பற்றுறாங்க, அப்புறம் கர்த்தரை விட்டுட்டு பாகால பின்பற்றுறாங்க. எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி இருப்பீங்க? விசுவாசத்துல அவங்க உறுதியா நிக்கல. அதான் அவர் கேட்கிறார், எவ்வளவு நாளைக்கு இப்படி 2 நினைவுகளோடு குந்தி நடப்பீங்க? கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை மட்டும் பின்பற்றுங்க, பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எலியா இஸ்ரவேல் மக்களோடு பேசுனத பார்த்தோம். இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 3 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் எலியாட்ட சொல்றாரு, நீ ஆகாப்புக்கு போய் உன்னை காட்டு அப்படின்னு சொல்றாரு. அங்க ஆகாப்போட அரண்மனை விசாரிப்புக்காரன் ஒபதியா. இந்த ஒபதியா எப்படிப்பட்டவனா, கர்த்தருக்கு பயந்தவன். ஏசபேல் தீர்க்கதரிசிகளை சங்கரித்த போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை குகைகள்ல ஒளிச்சு வச்சு உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து காப்பாத்தினா, பராமரித்து வந்தான். அத அப்படிப்பட்ட அந்த ஒபதியாவை பார்த்து ஆகாப் சொல்றாரு, 2 பிரிவா பிரிஞ்சு போவோம், எங்கேயாச்சும் தண்ணி கிடைக்குதான்னு போய் பார்ப்போம், அந்த மிருகங்களுக்கு புல் ஆக்கப்படுதான்னு பார்க்கும்படியா 2 பேரும் வேற வேற பகுதியில பாதையில போறாங்க. ஒபதியா போற பாதையில எலியா குறுக்க வந்தாரு. வந்த உடனே, நீதான் எலியாவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமான்னு சொன்ன உடனே, நீ போய்
ஆகாப்புக்கு நான் என்னை காட்ட போறேன், நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்றான். ஆனா ஒபதியா சொல்றாரு, நான் கர்த்தருக்கு பயந்தவன், நான் போய் ராஜா கிட்ட சொல்லி அவர் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டா என்னைய ராஜா கொண்டு போட்டுருவான். அதனால நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்தவன். தீர்க்கதரிசிகளை ஏசபேல் கொல்ல நினைத்த போது 50 பேரா 100 பேரை மொத்தம் 50 2 கவியில ஒளிச்சு வச்சு அவங்களுக்கு வேண்டிய அப்பமும் தண்ணீர்லாம் கொடுத்து பாதுகாத்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அவனே எலியா சொல்றாரு, இல்ல நான் உறுதியா நான் என்னை ஆகாப்புக்கு காட்டுவேன் அப்படின்னு சொன்ன பிறகு ஒபதியா போய் ராஜாட்ட சொல்லி ராஜா உடனே எலியா பார்க்கும்படியா வர்றான். பார்த்த உடனே கேட்கிறான், நீ இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் தானே அப்படின்னு சொன்ன உடனே எலியா சொல்றாரு, நான் இல்ல, நீதான் பாகாலை பின்பற்றினதுனால இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் கலங்கி போய் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் கர்மேல் பர்வதத்துல பாகாலோட தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் விக்கிரக தோப்புகள்ல இருக்கிற தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் கூட்டி வா அப்படின்னு சொல்றாரு. எலியா இஸ்ரவேல் மக்களை பார்த்து, எவ்வளவு நாளைக்கு 2 நினைவா இருப்பீங்க, கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஜனங்கள் எந்த பதிலும் சொல்லல, அமைதியா இருந்தாங்க என்பதை இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எலியா தைரியமாய் செயல்பட்டத ஆண்டவரே, தன்னை கொலை செய்ய நினைத்த ஆகாப்புக்கு கூட முன்னாடி போய் நிக்கிறதுக்கு தைரியமாய் கிளம்புனத தியானிச்சோம். அது போல நாங்களும் ஆண்டவரே உடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், எல்லா சூழ்நிலையையும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும், கிருபை செய்யுங்க. உபதியா கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தது போல நாங்களும் ஆண்டவரே உமக்கு பயப்படுற பயத்தோடு வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம், பலப்படுத்தி பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொள்ள கிருபை தாங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. God bless you.